அருணுக்கு ஒரு சரியான தண்டனை கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நாளுக்கு நாள் அருணோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாவே போகுது. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா கூட நம்ம முத்து மேல தேவையில்லாம ஒரு பழிய போட்டுட்டான். அதை நம்பி சீதாவும் மீனா கூட சண்டை போட்டாங்க. சோ இன்னைக்கு எபிசோட்ல அதோட கண்டினியூ தான் நடக்குது. மீனாவுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. அப்ப முத்து போய் என்ன அப்படின்னு பாக்குறாரு. அவங்க வந்து ரொம்ப ஃபீவரா இருக்கிறாங்க. அப்போ பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்ன வைத்தியத்தை கேட்டு மீனாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ மீனா அழுகுறாங்க. சோ மீனா ஏன் அழுகுறாங்க அப்படின்ற விஷயத்த முத்து மீனா கிட்ட கேட்க மீனா நடந்த உண்மையை சொல்லிடுறாங்க. நான் சீதாவை அடிச்சிட்டேன். எதற்கு அடிச்சேன் அப்படின்னா உங்களை இந்த மாதிரி தப்பா சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் முத்துக்கு ஒரு விஷயம் புரியுது. அருண் வந்து டபுள் கேம் ஆடுறான் அப்படின்றது அவருக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்ப முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீ விடுமே, நான் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷனோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல மீனாவுக்கு கொஞ்சம் கலக்கமாவே இருக்குது. இல்லங்க இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க மீனா அருண் தான் டபுள் கேம் ஆடுறான் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இதை எப்படி சரி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா சத்யா சீதாவுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. என்னாச்சுக்கா, நீ வந்து மீனா கிட்ட பேசுனியா அப்படின்ற மாதிரி கேட்க நான் எதுக்கிட்ட அவங்க கிட்ட பேசணும், அவங்க வந்து எனக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது, நான் சொல்ற விஷயத்தை அவங்க எதையுமே கேட்கறது கிடையாது, அவங்களுக்கு அவங்க கணவர் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க சொல்றதா சரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப என்னோட கணவர் மட்டும் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என்னோட கணவர் சொல்றது சரியா தான் இருக்கும், கண்டிப்பா மாமா தான் இந்த விஷயத்துல ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க. என்னப்பா இது, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு, ரெண்டு பசங்களும் நல்ல பசங்க அப்படின்னு நினைச்சா இவங்களுக்குள்ள சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா ராஜா ராணி நம்ம மனோஜோட கடைக்கு போறாங்க. இன்னைக்கு போய் என்ன கேக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் அண்ட் ஒரு டிவி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட மனோஜ்க்கு வந்து செம்ம ஷாக். என்னது பிரிட்ஜ் டிவியா, காசு இருக்குதா? காசெல்லாம் உங்ககிட்ட இருக்கும், என்கிட்ட தான் 3 லட்சம் ரூபாய் அடிச்சிங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க காசு கொடுத்தெல்லாம் வாங்க வரல, இவங்க வந்து ஓசியா வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ மனோஜை மிரட்டுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா மானம் முக்கியமா இல்ல உங்க பொருள் தான் முக்கியமா, நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு மனோஜ் ரோகிணியை பார்த்து கேட்கிறாரு. ரோகிணி எது ரோகிணி முக்கியம், மானம் முக்கியமா இல்ல பணம் முக்கியமா அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணிக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ பின்னாடியே பாத்தீங்கன்னா ராஜா ராணியோட லாயர் வந்துட்டாரு. அப்போ இவங்க கேட்கிற பொருளை நீங்க கொடுத்துருங்க, கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நாங்க ஒரு கேஸ் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் ஆடி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். என்னடா அது அங்க சுத்தி இங்க சுத்தி கேஸ்னே வந்து நிக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லி அவரும் பெரிய ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்க்கல இல்லையா இவங்க திரும்ப திரும்ப இதே விஷயத்த சொல்லி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா எதுக்காக என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறீங்க, அதான் 3 லட்சம் ரூபாய் கேட்டீங்க, நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன், அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் பணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க இங்க பாருங்க மனோஜ், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க இந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்த்திருக்கீங்க, அதுக்காக நீங்க இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல மனோஜுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்னடா இது இவங்க பணத்தை வாங்காம விட மாட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நொந்து போயிட்டாரு. அண்ட் நான் இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், நான் போலீஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போலீஸ் நம்பர் எடுக்க அப்பதான் ரோகிணி அவங்க சித்து விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது உண்மை வெளியே வந்தா ரோகிணிக்கு தெரியும், அவங்க தான் மாட்டுவாங்க அப்படின்றது ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ அதனால இங்க ரோகிணியோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா மனோஜ் வேண்டாம் மனோஜ், நம்ம பேரு தான் அடியாகும், நம்ம கடைக்கு தான் வந்து அடுத்த கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க, அதனால இப்போதைக்கு வேணாம், நீ பணத்தை கொடுத்து அனுப்பு, சாரி டிவியை கொடுத்து அனுப்பு, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வேற வழியே இல்லாம அவரும் பணத்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. இனி அடுத்த எபிசோட் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.